ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக். இப்போ கொஞ்ச நாளாக பயங்கர வைரலாக போயிட்டுருக்கிற பாப்பா ஹுட்டே அப்படின்ற சாங் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த சாங் எந்த அளவுக்கு வைரலோ அதே அளவுக்கு அந்த சாங்குக்கு பின்னாடி ரத்தமும் சதையுமும் உரைய வைக்கிற அழிக்கப்பட்ட ஒரு இனத்தோட வரலாறே இருக்குது. தூங்கி எழுந்து காலையில் வேலைக்கு போகிற பெண்கள், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க, இவங்க எல்லாருமே பாரபட்சமே இல்லாமல் கொள்றாங்க. எதுக்கு சாகுறாங்கன்னு காரணமே தெரியாத குழந்தைங்க. இப்படிலாம் யாருக்குன்னு நடக்குமோன்னு நினச்சிங்கன்னா இப்படியெல்லாம் நடந்தது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ருவாண்டா அப்படின்னு ஒரு நாடு. இந்த நாட்டில் ஹுட்டு, டுசிஸ், டுவா அப்படின்னு 3 இன மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த 3 இன மக்களும் எந்த ஒரு மொழி வேற்றுப்பாடோ இன வேற்றுப்பாடோ எதுவுமே இல்லாமல் நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. ஹுட்டு இன மக்களை டுசிஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதும், டுசிஸ் இன மக்களை ஹுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதும் அந்த மாதிரி ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. 75% மக்கள் ஹுட்டு இன மக்களும் 25% மக்கள் டுசிஸ் இன மக்களும் 1%க்கும் குறைவான டுவா இன மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த நாட்டில் 75% ஹுட்டு இன மக்கள் இருந்தாலும் அவங்களை ஆட்சி செய்யறது யாருன்னு பார்த்தா 25% இருக்கிற டுசிஸ் இன மன்னர்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. 500 வருஷமா நல்லா இருந்த அந்த நாடு ஆப்பிரிக்க கண்டத்திலே ஒரு பெரிய ராஜ்யமா இருந்தது. காலனி ஆதிக்கம், ராணுவ ஏகாதிபத்தியம் அந்த காலகட்டத்தில் ஜெர்மனி ருவாண்டா நாட்டை தங்களோட அதிகாரத்தை கீழே கொண்டு வராங்க. முதலாம் உலக போரோட முடிவுக்கு அப்புறம் ஜெர்மனி அவங்க நாட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பெல்ஜியம் நாட்டோட அதிகாரத்தை கீழே கொண்டு வரப்படுது. இந்த மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து. அதனால இந்த மக்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஹுட்டு இன மக்கள் தனியா, டுசிஸ் இன மக்கள் தனியா பிரிக்கும் விதமா அவங்களுக்கு ஐடி கார்டுலாம் கொடுக்கப்படுது. எல்லா சலுகைகளும் டுசிஸ் இன மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ஹுட்டு இன மக்களை அடிமைகளா நடத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் அந்த ஹுட்டு மக்களிடையே பரவுது. ஒரு கட்டத்துக்கு மேல ஹுட்டு இன மக்கள் அந்த நாட்டோட அரசை எதிர்த்து போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. 1961 உள்நாட்டு கலவரம் வருது. இந்த உள்நாட்டு கலவரத்துல நிறைய டுசிஸ் இன மக்கள் சாகடிக்கப்படுறாங்க. அதனால தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பக்கத்து நாடான உகாண்டா மாதிரி நாட்டுக்குள்ள டுசிஸ் இன மக்கள் அகதிகளா போறாங்க. அது வரைக்கும் 500 வருஷங்களா இருந்த மன்னராட்சி அங்க நீக்கப்பட்டு ஹுட்டு இனத்திலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கப்பட்டு குடியரசு நாடா அறிவிக்கிறாங்க ருவாண்டா. ருவாண்டாவை விட்டு வெளிநாடுகளுக்கு அகதியா போன மக்கள் எல்லாம் ருவாண்டாக்குள்ள திரும்பவும் டுசிஸ் இன மக்களே அதிகாரத்துல வரணும்னு சொல்லிட்டு ஆர்பிஎஃப்னு சொல்லப்படுற ருவாண்டன் பேட்ரியாட்டிக் போர்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ஆயுத அமைப்பை உருவாக்கி 1990 திரும்பவும் ருவாண்டாக்குள்ள வந்து இங்க ஒரு உள்நாட்டு போரை தொடங்குறாங்க. இந்த 2 தரப்புக்கு இடையே ஏற்பட்ட போர்ல நிறைய மக்கள் கொல்லப்பட்டதுனால அங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் என்ன ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரி பாதி காலம் ஆட்சி செய்யற மாதிரி ஒரு உடன்படிக்கைக்குள்ள வராங்க. அப்படியே சில காலங்கள் போகுது. அதன் பிறகு 1994 ஏப்ரல் 6ஆம் தேதி அப்போ ருவாண்டா நாட்டோட தலைவரா ஹுட்டு இனத்தை சேர்ந்த தலைவர் ஒரு ஃபிளைட்ல போகும்போது அந்த ஃபிளைட்டை சுட்டு வீழ்த்தப்படுது. அதுல அவர் இறந்து போயிடுறாரு. அந்த ஃபிளைட்ல போன பொதுமக்களும் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆர்பிஎஃப்னு சொல்லப்படுற டுசிஸ் இன மக்களோட அமைப்பு தான் காரணம்னு சொல்லிட்டு ஹுட்டு இன மக்கள் எல்லாம் டுசிஸ் இன மக்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த தலைவர் ஏப்ரல் 6ஆம் தேதி இறந்து போகிறாங்க. இந்த இனப்படுகொலை ஸ்டார்ட் ஆகிறது ஏப்ரல் 7ஆம் தேதி. இந்த இனப்படுகொலை எந்த அளவுக்கு மோசமா இருந்தனா, நாடு முழுக்க செக் போஸ்ட் போட்டு மக்களோட ஐடி கார்டுல செக் பண்ணி அவன் டுசியா இருந்தா கொலை பண்ணாங்க. துப்பாக்கி ஏந்திய மக்கள் எல்லாம் வீடு வீடா போய் அவங்க டுசி மக்களா இல்ல ஹுட்டு மக்களான்னு செக் பண்ணி அப்படி கொலை பண்ணாங்க. ஒரே பகுதியில் வாழ்ற மக்கள் பக்கத்து வீட்டுக்காரன் டுசியா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம அவங்கள கொலை பண்ணாங்க. ஒரு குடும்பத்துல வீட்டுக்காரன் ஹுட்டுவா இருந்து பொண்டாட்டி டுசியா இருந்தா புருஷனே அவனோட பொண்டாட்டியை கொலை பண்ணணும். அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாரும் குடும்பத்தோட கொலை பண்ணிரும் சொல்லிட்டு அவங்கள மிரட்டிலாம் கொலை பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தேவாலயங்கள் போய் அங்க லாக் பண்ணிக்கிட்டா அந்த தேவாலயங்கள் அப்படி கொளுத்தப்படுது. டுசி பெண்கள் எல்லாம் HIV வைரஸ் தொற்று இருக்கிற ஆண்களை விட்டு கற்பழிக்கப்பட்டு சாகடிக்கிறாங்க. அங்க இருந்த டுசி இனத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரையும் 100 நாள்ல 8 லட்சம் மக்களை கொலை பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப்னு சொல்லப்படுற அமைப்பு ருவாண்டாவோட தலைநகரை கைப்பற்றதுக்கு அப்புறம் அந்த இனப்படுகொலை ஒரு முடிவுக்கு வருது. இந்த இனப்படுகொலையில தன்னோட அப்பாவை இழந்த ஒருத்தன் தன்னோட அப்பாவை நினைச்சு பாடின பாட்டு தான் பாப்பா ஹுட்டே சாங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்திருங்க.